நீங்க உங்க கிளையண்ட் யாருக்காவது கால் பண்ணி, "இந்த ஜின்னால என்னுடைய வாழ்க்கை மாறுச்சுன்னு" சொல்லுங்க. நானும் நம்புறேன். நம்ம நேயர்களும் நம்புவாங்க. இப்ப எப்படிப்பா இருக்குது? உங்க குடும்பம் எப்படிப்பா இருக்குது? நம்ம செய்ததிலிருந்து? இந்த வசி மைய வந்து நம்ம நேயர்களுக்காக காட்ட முடியுமா? இதுக்குள்ளார இருக்கிறது தான் வசியமை. மனிதனோட கலர்லயே, தோல் கலர்லயே இருக்கும். அது கருப்பா இருந்தா கருப்பா மாறிடும். ஆளுங்க உடம்புல வச்சாக்கா, சிவப்பா இருக்கிறவங்க உடம்புல சிவப்பா, மாநிறமா இருக்கிறவங்களும் மாநிறமா, எந்த கலர்ல வேணாலும் இது மாறிடும். இப்போ நீங்க இங்க இருக்கிறீங்க. இப்போ ஜின்னுகிட்ட நீங்க பேசணும் அப்டின்னா, எப்படி பேசுவீங்க? அது நம்ம நம்ம லாங்குவேஜ்லயே பேசுவீங்களா? இல்ல அதுக்குன்னு ஏதாவது ஆமா, தனியா? இப்போ ஏன்னா இப்ப அர்ச்சகர்கள்லாம் மந்திரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால உங்ககிட்ட அப்படியெல்லாம் கிடையாதும்மா. அப்ப ஓகே. நாங்க படிக்கிற மந்திரங்கள் எல்லாமே ஜின்களுக்குன்னு ஒரு தனி மந்திரங்கள் உண்டு. கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி அது எந்த ரூபத்தில் வேணாலும் போகும். ஒரு நடு ரோட்டில் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மாதிரி இருக்கும், டக்குன்னு பார்த்தா ஒரு புலி மாதிரி தெரியும், மாறிடும். அது சுயரூபம் இதுதான் கண்டுபிடிக்கவே முடியாது ஜின்களை. நோய் வாய்ப்பட்டு இறந்தவங்களாம் நிறைய உண்டு. இந்த வாரம் ஒன்று, அடுத்த வாரம் ஒன்று, அடுத்த வாரம் ஒன்று. குடும்பமே டோட்டலாக லாஸ்ட்டாக 3 பேர் தான் இருந்தாங்க. அதை காப்பாற்றலாம் போராடினது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதனால எனக்கெல்லாம் வண்டியில் அடிபட்டு ரத்தமெல்லாம் கூட வந்திருக்கு. அதை எடுத்து அடிக்கும் அது ஜின்கள். தனியாக இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே யாருமே இல்லாத இடத்துல ஒரு ட்ராவலில் இருக்கும்போது தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடை இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒரு கரண்ட் வசதி இருக்காது. அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கும்போது அப்போ தெரிஞ்சுக்கலாம் இது ஜின்கள் வேலை தான்ட்டு. இப்போ நான் ஒரு காமன் பர்சனாக இருக்கேன். இப்போ நான் ஜின்னை பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாம்மா, நான் கொடுக்குற நம்ம மந்திரங்கள் நான் சொல்லுங்க. நான் தர ஒரு ஜின்னை வச்சுக்கிட்டு படிங்க. கண்டிப்பாக நீங்களும் அதை காணலாம். நேரடியாகவே சவால் விட்டு சொல்லுவேன். சார், இப்போ நீங்கள் என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து வந்து ஜின் இருக்குது, ஜின்னால் நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்போ நம்மளுடைய சேனல் வந்து ஆன்ல இருக்கு, ஆன் ரெக்கார்ட் இருக்கு. நீங்கள் உங்கள் கிளையண்ட் யாருக்காவது கால் பண்ணி, "இந்த ஜின்னால் என்னுடைய வாழ்க்கை மாறுச்சுன்னு" சொல்லுங்க. நானும் நம்புறேன். நம்ம நேயர்களும் நம்புவாங்க. இப்போ எப்படிப்பா இருக்குது? உங்க குடும்பம் எப்படிப்பா இருக்குது? நம்ம செய்ததிலிருந்து? ஐயா, என் குடும்பம் வந்து பல நாளா ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். சரி. நான் வந்து சம்பாதிச்சுனாக்கா என் சம்பாரணை எங்கதான் போகுதுன்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்துச்சு. சரி. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருந்துச்சு. உண்மையா சொல்றேன், உங்ககிட்ட வந்துதான் நான் கடவுளை கூட நம்புறதோட உங்களை நம்பினேன். உங்களை நம்புனோ இல்லையோ எனக்கு அந்த கஷ்டத்தை போக்கி கொடுத்தீங்க. இன்னைக்கு நான் 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு ஆளாயிக்கிறேன் உங்களால. சரிப்பா, சரிப்பா. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 4-5 வருஷமா நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். சரிங்கப்பா. ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டேன். சரிப்பா. நான் சொந்த தொழில் பண்ணியிருந்தேன். அந்த தொழிலை கூட முடக்க வச்சிட்டாங்க எனக்கு. செய்வன்ல அப்படி இப்படி இப்படி வச்சு. சரிங்கப்பா. ஆனா இந்த 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டதுல உங்களை வந்து 2 டைம் தான் நான் பார்த்துட்டு போனேன். சரிப்பா. அந்த பார்த்துட்டு போனதுலயும் நான் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் ஆளாகிறேன். நல்லது, நல்லது, நல்லது. இத்தனையும் என் குடும்பம் உங்களுக்கு தான் நன்மை. ரொம்ப நன்மை. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்கப்பா, சரிங்கப்பா. அந்த அளவுக்கு நான் கஷ்டத்துல இருந்தேன். உங்களை வந்து ஒரு 2 டைம் தான் பார்த்துட்டு போனேன். சரிங்கப்பா. நான் நல்லா இருக்கிற மாரி இப்போ அடுத்தவங்களும் நான் இல்லைனாக்கா அது மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்புறேன். நான் சரிங்கப்பா, சரிங்கப்பா. நல்லது. நான் அதுமே அது சொல்லி அனுப்புறேன். சரிங்கப்பா. நல்லது, நல்ல சந்தோஷம். சரிங்க, சரிங்க ஐயா. நல்லதுப்பா, நல்லது. கடவுளை நம்பல, உங்களை நம்பினேன். என்ன கை விடல. சரி. அந்த அளவுக்கு நீ ஆளாக்கி விட்டீங்க. இந்த ஜின்னால நல்லா இருக்கிறீங்கல்ல? ஜின்னால அருமையா ஐயா. சரிப்பா. இன்னைக்கு நான் ஒரு சாப்பாடு கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது நான் ஆளாயிட்டேன். சரிங்கப்பா, சரிங்கப்பா. ரொம்ப நன்றி, நன்றிப்பா. உங்களுக்கும் நன்றி, ஜின்னுக்கும் நன்றி ஐயா. சரிங்கப்பா, சரிங்கப்பா. நல்லது. சரிங்க, சரி. நல்லது. ஸோ உண்மையாகவே வந்து இது வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து கடவுளை நம்புவாங்க. ஸோ ஆன்லைன் வந்து ஒருத்தவங்க ஜின்னை இவ்வளோ நம்புகிறாங்க, ஜின்னால் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை மாறுது அப்படின்றப்போ உண்மையாகவே வந்து ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ உங்ககிட்ட எந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக மக்கள் வராங்க சார் இன்னைக்கு? கணவன் மனைவி பிரச்சனையில இருந்து, ஒரு தொழில் ரீதியாக, ஒரு ஆண் பெண் வசியத்திலிருந்து, குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனை, நோய் செய்வனை பாதிப்புல இருந்து எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட மக்கள் நிறைய வருவாங்க. ஒரு ஆண் பெண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லாருமே நம்ம கிட்ட அணுகுவாங்க. மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அத்தனை பிரச்சனைகள் நம்ம கிட்ட அணுகுவாங்க. இதுதான் வரமுறை கிடையாது. ஒரு காவல் நிலையம் போகிற விஷயம் கூட சரி, ஒரு காவல்துறையை சேர்ந்தவங்களே கூட உயர் அதிகாரிலேருந்து நம்ம கிட்ட வருவாங்க. ஒரு வக்கீல், நீதிமன்றத்துக்கு இருக்கிற வக்கீல் சார்பாகவும் வருவாங்க, டாக்டர்ஸும் வருவாங்க. இந்த பிரச்சனைக்கு வராதவங்க யாருமே கிடையாது. ஆனால் யார் பேரையும் நாங்கள் வெளிப்படைய பரபரப்பாக இப்போ நான் உங்களுக்கு இது காட்டின மாதிரி எல்லாருக்குமே நான் காட்ட முடியாது. ஓகே சார், சூப்பர் சார். இப்போ கணவன் மனைவி பிரச்சனையை வந்து உங்களால் சரி பண்ண முடியும் ஜின்னை வச்சு அப்படின்றீங்க. இதுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரம் பரிகாரங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லுவீங்களா சார்? எதுவுமே அவங்களுக்கு அந்த வேலை கொடுக்க மாட்டேன். எல்லாமே அந்த வேலைகள் என்னுடைய வேலைகள் தான். ஏன் நம்ம அவங்க மக்களை செய்கிறதுக்கு நமக்கு ஏன் அந்த வேலை?
ஓகே. புரியுதுங்களா? அவங்க இருக்கிற வேலையில் வேலை பணி சுமையில் அவங்க வேலையை அவங்களால செய்ய முடியலை. அதனால் நம்ம கூட சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து நம்ம அதை இது பண்ணக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம தான் பண்ணணும். நம்மளுடைய வேலைகள் நம்ம தான் பார்க்கணும். ஓகே. ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை விவாகரத்து வரைக்கும் போகுதுன்னா அவங்க எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க? தடவெல்லாம் உடனே வேண்டாமா, ஒரு தரம் வந்தாவே போகிறோம். அது ஓகே. நான் 2 நாளில் 3 நாளில் தீர்வு கொடுத்துடலாம். அப்புறம் எதுக்கு ஜின்னுக்கு என்ன பவர் இருக்குது நம்ம வருஷம் பூரா அவங்களை நடக்க வைக்கிறதுக்கு? இப்போ உங்களுக்கு உடனே எஃபெக்ட் தெரிஞ்சிருமா சார்? இப்போ ஏன்னா விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்றப்போ எவ்வளோ நாளைக்குள்ள வந்து விவாகரத்தே ஆனவங்களை 7-10 வருஷம் பிரிஞ்சவங்களோட ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறோம்மா. ஓகே. சரிங்களா? ஜின்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, கடவுளுக்கு நீ இப்போ நான் மீடியா கூட உங்களை எதிர்க்கே தான் போட்டு காமிச்சேன். நீங்கள் சொன்னீங்க, நான் யோசிக்காமல் போட்டு காமிச்சேன். அந்த மாதிரி பல விஷயங்களை காட்டலாம் ஜின்கள் மூலயமா. ஓகே. புரியுதுங்களா? பிரிஞ்சவங்களை சேர்க்கலாம், விருப்பப்பட்டு உண்ணா ஒரு வசியம்னா கூட சரி, இவன் உண்மையாக விரும்புகிறான், அந்த பொண்ணு பழகிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா உடனே சேர்த்து வைக்கலாம். ஓகே. துரோகம் தானே பண்ணுறாங்க, பழகிட்டு விட்டுறது துரோகம் தானே. அப்போ அதுக்கு சேர்த்து வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. அவன் துரோகம் பண்ணலாம், நம்ம சேர்த்து வசியம்னு சொல்லக்கூடாதா? எதுவுமே தவறு கிடையாது, நல்லது தான் நான் செய்வேன். ஓகே. வசியம்லாம் பொதுவாக அந்த மாந்திரீகம் பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. ஜின்னை வச்சு நீங்கள் வசியம் நாங்கள் ஜின் மாந்திரிகம் தானேம்மா பண்ணுறது. அப்புறம் எப்படி நம்ம மாந்திரிகம்னா என்ன, ஜின்னுன்னா என்ன? எல்லாமே மாந்திரிகத்தை ஜின்னை மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துறது தான் அதிகபட்சம் ஜின்களை. ஓகே. புரியுதுங்களா? இறைவனை கூட ஜின்க மாந்திரிகத்துக்காக பயன்படுத்துகிறாங்க கிடையாது. ஜின்னை தான் மாந்திரிகம்னாவே ஜின் தான். ஓகே. சரிங்களா? சரி, இப்போ அந்த வசியமை சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வசியமை வச்சாலே வந்து அவங்க வந்து மயங்கிடுவாங்க, வசியமாயிடுவாங்க அப்படிலாம். அதெல்லாம் உண்மைதானே? அந்த வசியமை முதல்ல எப்படி தயாரிக்கிறீங்க? ஏன்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சுடுகாட்டுக்கு போகிறது அந்த ஏதோ சம்திங்லாம் சொல்லுவாங்க. அந்த வசியமை எப்படி ரெடி பண்ணுறீங்க? ஆமாம், நான் வந்து அதை நிறைய மீடியாவில் நான் நேரடியாகவே காட்டியிருக்கிறேன். ஓ. நான் உங்களுக்கு அடுத்த ஷூட்டில் நான் டைரெக்டாகவே அதை காட்டுறேன். அது என்னென்ன வச்சு செய்கிறேன்றதை மட்டும் அதை நம்ம காட்டக்கூடாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ வந்து இருக்கிற மீடியா காலத்தில், ஒரு காலத்தில் வந்து வேறு மக்கள் எதையுமே காதில் வாங்கி விட்டுடுவாங்க. இப்போ மீடியா காலம், நீ எதை சொன்னாலும் அதை வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே. ட்ரை பண்ணி நல்ல சக்ஸஸாக பரவாயில்ல, தவறாக போயிடுச்சுன்னா அது பைத்தியம் ஆயிடுச்சிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு மைய செய்து அது உண்மையாக அது கரெக்டாக இருந்து செய்த மந்திரத்தோட முறைப்படி செய்தோம்னா அது மையாக இருக்கும். அதே வந்து அதை நம்ம இப்போ சொல்கிறத வச்சே என்ன பண்ணுறாங்க, அதை செயல்படுத்தி காட்டி ஏதாவது எசகு போயிடுச்சுன்னா அவங்க பைத்தியம் ஆகிடுவாங்க. ஏன் ஒரு நேரத்தில் உயிருக்கே கூட ஆபத்தாயிடும். அதனால் அதை மீடியாக்கள்லாம் சொல்ல முடியாது என்ன ஏதுன்னுட்டு நம்ம. சரிங்களா? ஏன்னா இதே தொழில் செய்கிறவங்க கூட இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறவங்களோட சின்ன சின்ன ஆளுங்க இதை ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணி எங்கேயாவது மக்கள்கிட்ட கொடுத்து பெரிய விபரீதம் ஆகிடும். சரி, இப்போ வசியமை சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த வசியமையை வந்து நம்ம நேர்களுக்காக காட்ட முடியுமா? இதுக்குள்ளார இருக்கிறது தான் வசியமை. ஓகே. மனிதனோட கலர்லேயே, தோல் கலர்லேயே இருக்கும். அது கருப்பாக இருந்தால் கருப்பாக மாறிடும். ஆளுங்க உடம்புல வச்சாக்கா சிவப்பாக இருக்கிறவங்க உடம்புல சிவப்பாக, மாநிறமாக இருக்கிறவங்களும் மாநிறமாக, எந்த கலரில் வேணாலும் இது மாறிடும். அவங்க உடல் அவங்க உடம்பை பொறுத்து இதை உடம்புல நம்ம தலையில் தான் வைக்கணும்னு இல்லை, உடம்புல எங்கே வேணாலும் வைக்கலாம். அதே கலருக்கு இது மாறிடும்மா. இல்லை, நாங்கள் பொதுவாக அந்த வசியமையெல்லாம் கருப்பு கலர்லேயே பார்த்து பழக்கப்பட்டோமா? இது வந்து வித்தியாசமான இது பியூர், இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே. எப்பேற்பட்டவங்க வச்சாலும் யாருக்கு வச்சாலும் உடனே வசியமாகக்கூடியது இந்த மருந்து தான். ஓகே. சரி, இது வைக்கும்போது என்ன நீங்கள் மந்திரம் அந்த மாதிரி ஏதாவது? அது எல்லாம் யாரும் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம்னா அவங்க கொண்டுட்டு போயிட்டு அதை யாருக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பேர், அம்மா பேரை வாங்கி தருவோம். அது உங்களுக்கு வச்சா போகிறோம். ஓகே. வேலை உடனே முடிக்கும். இந்த வசியமை வைக்கிறதுனால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரி பண்ண முடியும்? அம்மா, இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு அடங்கலை, இல்லை ஒரு மனைவி கணவனுக்கு அடங்கலை, சரிங்களா? ஒரு காதலனுக்கு எல்லாம் ஏமாற்றம் தர மாதிரி இருக்குது. பல விஷயங்களுக்கு இதை வைக்கலாமா. இப்போ பழகிட்டு இல்லீகலாக பழகிறவங்க கூட டக்குனு பழகிட்டு பிரியிறாங்க, வேண்டான்னு விடுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இது செய்துக்கலாம். ஓகே. ஓகே. இது ஒன்றுக்கு மட்டும் தான் பண்ண முடியுமா? இல்லைன்னா நிறைய பேர் வந்து இந்த பணவசியம் பண்ணணும், அதுக்கு வேற உண்டுமா. அதுக்கு பணவசியம்ன்றது அது ஜின்களை வச்சு வழிபட்டாவே அவங்களுக்கு பணவசியம் ஆகும். அதுக்கு வேற மாதிரி மைகள் உண்டு. அது வேற மாதிரி வரும். அந்த மாதிரி கருல செய்கிறது, அது பேரே கருன்னுவாங்க. அதில் செய்கிறது வந்து அதை வந்து நம்ம கண்புருவத்தில் வச்சுக்கிட்டு போவாங்க. சரிங்களா? அதை வச்சுக்கிட்டு போகும்போது நம்ம எங்கே போனாலும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்க, பெரிய பெரிய கடை வியாபாரிங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சிலர் வந்து இங்கே நெத்தியில் வைப்பாங்க, ஒரு சிலர் கண்புருவத்தில் வைக்கலாம், பல விதமாக வைப்பாங்க. ஓகே. இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது நான் உங்களுடைய முந்தைய நேர்காணல் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து விஜய் சார் வந்து நடு நெத்தியில் ஒரு கருப்பு கலர் மை வச்சுருந்தாங்க. அது வந்து அந்த வசிய மையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து விஜய் சார் வந்து நிறைய ஆன்மீக ரீதியாக போகிறாங்க, நிறைய அதனால தான் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்ற பார்வையெல்லாம் இருந்தது. திடீர்னு அந்த கருப்பு போட்டு வச்சுட்டு வந்ததும் அது ஒரு வேளை வசிய மையா இருக்குமோன்ற பார்வை. அப்படின்னு இல்லை, எல்லாருமே நம்ம இது பண்ணிடக்கூடாது. இப்போ வேற தலைவர்களை பார்த்தீங்கன்னா கை நிறைய கயிறு கட்டிட்டு இருக்கிறாங்க.
புரியுதுங்களா? அவங்கவங்க நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும்மா. சரியா? ஓகே. அவங்க எதுக்காக வைக்கிறாங்க? ஏன்னா நம்ம கிட்ட வேலைக்கு வர்றவங்க நம்ம தான் சொல்ல முடியும். நம்ம கிட்ட வேலைக்கு வரவங்கள தான் நம்ம சொல்ல முடியும். ம். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்களோ அப்படியே செய்தாலும் அவங்க சக்ஸஸ்க்காக தான் வைக்கிறாங்க. அடுத்தவங்களை கெடுக்கணும்னு யாரும் வைக்கிறது இல்லைல்ல. ஓகே. அவங்க பாதுகாப்புக்கு, அவங்க நலனுக்கு, அவங்கள இப்போ நம்ம எப்படி நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு எவ்வளோ பேருக்கு நான் இருக்கிறேன். கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ன்னு எல்லா கண்ட்ரிக்கும் இங்கேருந்து என் கிளைண்ட்டுங்க நான் எவ்வளோ பேருக்கு பாதுகாப்பு தரேன். ம். அந்த மாதிரி அவங்களுக்குன்னு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பாதுகாப்பு கருதி கூட அவங்க கொடுத்துருக்கலாம், அதை வைக்கலாம். இது வந்து அதுதான் நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஏதோ ஒன்று அவங்கள பாதுகாத்துக்க இப்போ யார் தான் இப்போ சாதாரண ஒரு ஆளே வந்து நம்மளை பாதுகாத்துக்க 1008 கோயிலுக்கு போகிறாங்க, 1008 பரிகாரங்கள் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ம். ஒரு நாட்டையே காப்பாற்றுற முதலமைச்சர், அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை இல்லையா? இருக்குது இல்லையா? அவங்க அதுதான் அப்படி கூட தனி மனிதனோட ஒரு சுதந்திரம் இல்லையா அது? ம். ம். புரியுதுங்களா? அது எல்லாருக்குமே தேவையானது தான். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். இப்போ இந்த வசிய மருந்து வந்து இப்போ தவறான ஒரு செயலுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது பலிக்குமா? கண்டிப்பாம்மா. வசிய மருந்து வந்து விஷம் மாதிரி தான். விஷம் கொடுத்தா என்ன ஆகும்? யாரா இருந்தாலும் அதே தான் வசியம்ன்றது அவன் நல்லவனை எடுத்துகிட்டு போகிறானோ கெட்டவனை எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியாது. யார் கெட்டவனை வச்சாலும் அவனுக்கு தேவையை பயன்படுத்திடும், நல்லவன் வச்சாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது வந்து இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு கேட்டால் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? அம்மா தவறான விஷயங்கள்ன்றதெல்லாம் அப்படியெல்லாம் வரவே மாட்டாங்கம்மா. அது வந்து சொல்லுவாங்க எது தவறுன்றீங்க. சரி, இப்போ இல்லை சார். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு பொண்ணு வந்து விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. பட் அவங்கள வசியம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி அது கிடையாதும்மா. தவறு அதில் இல்லையா? யோசிக்க வேண்டியது நிறைய இருக்குதுல்ல. ஒருத்தவங்க ஒரு தலை பக்கம் ஒரு சைடு வந்து உண்மையான காதல் இருக்குது இல்லையா? இப்போ இந்த பொண்ணை சேர்த்து வச்சா அவன் நல்லா வாழ்வான்னு தெரியுது இல்லையா? இல்லைன்னா இவன் உயிரியா மாச்சிக்குவான். அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு காலையிலே கூட ஒரு பெங்களூர் வந்து ஒரு கேஸ் வந்து போச்சு. ஓகே. புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்காக தரலாம். இப்போது ஒரு பொண்ணை வந்து இப்போ வந்து மேரேஜ் ஆகி இல்லை இன்னொரு பொண்ணை நான் கெடுக்கிறேன்றவனுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்காக தரக்கூடாது. அது தவறு. ஓகே. எல்லாம் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருக்குது, இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இப்படின்றது கூட தவறாக வச்சுக்கலாம். ஒருத்தவன் விரும்பி ஒரு பொண்ணை நல்லா வச்சுக்குவான், நல்லா பாதுகாத்துக்குவான், இல்லை ஒரு பெண்ணும் அவனை நல்லா பார்த்துக்கணும்னா அதை செய்து அது தொழிலில் தர்மம் தான். அது கெடுதல் கிடையாது. இல்லை அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைல்ல அப்படின்றப்ப நம்ம- கண்டிப்பாம்மா. அது வந்து அதுக்கு தானம்மா இது வசியம்ன்றது உருவாகினது. இப்பயா உருவாச்சு, காலகாலமாக உருவாச்சு. பல பேர் இதை வச்சு தானே செய்கிறாங்க. இப்போ நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வசியம் பண்ணனா அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட பவர் போயிருக்கும். அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாதுமா. இப்போ உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க, 4 நாளில் பிரிஞ்சிருந்தமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது நம்ம வாயிற வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கிறது. ஓகே. புரியுதா? நான் வசியம் பண்ணிட்டேன், வசியமை தந்துட்டேன்றதுக்காக நீ குடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நீ வேறு மாதிரி தவறான பாதையில் போயிட்டு இருந்தால் யாங்க எந்த குடும்பம் நல்லா இருக்கும்? என்னம்மா இது காலங்காலமாக மாந்திரிகனை விடவே மாட்டாங்க போல இருக்குது. அப்படி தான் ஒருத்தவன் செய்வான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பார்த்த கேஸு. ஓகே. சார் நீங்கள் தான் சார் பண்ணீங்க, இதோ இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நான் கேட்டேன் என்னென்னப்பா பண்ணுறேன்னு கேட்டேன். தண்ணி விடாமல் அடிச்சிட்டு இருந்தா, புரியுதுங்களா? ஒரு தவறே செய்தால் எந்த பெண்ணு வாழ்வா? பெத்த பிள்ளைங்க கூட இருக்குமா? தவறுமா? நம்ம கையிலையும் இருக்குது. ஒரு வசியம் மையன்றது அவங்கள மனமாற்றம் பண்ணி நம்ம கூட இருக்க வைக்கிறது தான் வசியம் வருது. அதை விட்டுட்டு நம்ம இல்லை நம்ம கிட்ட தான் வசியம் ஆயிட்டாலேன்ட்டு நீங்கள் அடிக்க உதைக்க சண்டை போட எந்த குடும்பம் ஒன்றா இருக்க முடியும்? சரி, இப்போ நீங்கள் நிறைய ஜின் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ ஜின்னால் பாதிக்கப்பட்ட நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த ஜின்னை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஜின் இருந்ததா சார்? நிறைய இருக்குதும்மா. நிறைய வந்து 1 2ன்னு இல்லை, பல விஷயங்களை ஏவி விட்டுறதெல்லாம் வந்து காப்பாற்றவே முடியாது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த சுற்றுவர்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரே தினமும் அப்படியே நோய் வாய்ப்பட்டு இறந்தவங்களாம் நிறைய உண்டு. இந்த வாரம் ஜின்னாலே 1, அடுத்த வாரம் 1, அடுத்த வாரம் 1. ஒரு குடும்பமே டோட்டலாக லாஸ்ட்டாக 3 பேர் தான் இருந்தாங்க. அதை காப்பாற்றலாம் போராடினது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதனால் எனக்கெல்லாம் வண்டியில் அடிபட்டு ரத்தமெல்லாம் கூட வந்திருக்கு. அதை எடுத்து அடிக்கும் அது ஜின்கள். பல விஷயங்களை நாங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறோம். ஓகே. இப்போ நீங்கள் ரீசெண்டாக யாரையாவது பார்த்துருப்பீங்களா சார்? அவங்கள வந்து என்னால் காப்பாற்ற முடியல, அவ்வளோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை சந்திச்சு அப்படின்னா யார் சார் இருப்பா? ஆமாம், ரீசெண்டாக இந்த வேலையில் வந்து நான் பார்க்குறது எல்லாமே தினம் என்னோடய ஆஃபீஸில் என் இடத்துல வந்து உட்கார பாருங்கள். எல்லாமே ஒரு சிக்கலோடு தான் வருவாங்க. இப்போல்லாம் வந்து சாதாரணமாலாம் யாரும் மாந்திரிகரை தேடி வர்றதில்லை. பிரச்சனை பெருசாகி பூகம்பமாக வெடிக்கும் போது தான் அது வருவாங்க. சரிங்களா? எப்படி பிரச்சனை பெரிய லெவலில் போன பிறகு தான் அது வந்து நம்மக்கிட்டே வருவாங்க. எல்லா பிரச்சனையுமே பெரிய பிரச்சனை தான் இப்போ நம்மக்கிட்ட வர்றது அனைத்துமே. ஓகே. அதுதான் இப்போ உங்களுடைய அனுபவம் ஏதாவது இருக்கும் இல்லையா? என்னடா இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு? எதுவுமே இப்போ சொல்ல முடியாதுமா. எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடெல்லாம் போயிட்டு ரொம்ப இருந்துட்டு இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் நிற்கிறவங்களாம் வருவாங்க. வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி ஒரே குடும்பத்தில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி தான் உண்மை எவ்வளோ காதலாக இருக்கிறவங்க டக்குன்னு பிரிஞ்சு போய் வருவாங்க. புரியுதுங்களா? நல்ல வளர்ப்பவங்க ஒரு பையனை இன்றைக்கி பார்த்தா அவன் கஞ்சா அடிச்சுக்கிட்டு பல போதைக்கு அடிமையாயிட்டு பல விஷயங்களை கெட்டிருப்பான். நல்லா படித்த பையன். இப்படின்னு இந்த தொழிலில் வந்து எதுவுமே நம்ப முடியாத ஒரு விஷயங்கள் நிறைய நடக்கும். ஓகே. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. இப்போ ஜின்னுக்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா
எப்படி பேசுவீங்க? அது நம்ம லாங்குவேஜ்லயே பேசுவீங்களா? இல்ல அதுக்குன்னு ஏதாவது அம்மா தனியா? ஏன்னா இப்ப இப்போ அர்ச்சகர்கள்லாம் மந்திரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால உங்ககிட்ட அப்படியெல்லாம் கிடையாதும்மா. அப்போ ஓகே. நாங்கள் படிக்கிற மந்திரங்கள் எல்லாமே வந்து ஜின்களுக்குன்னு ஒரு தனி மந்திரங்கள் உண்டு. அதை ஓகே. நான் மீடியாக்களில் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சரிங்களா? அந்த அரபி மந்திரம் சம்திங் ஆமாம், ஏதோ. ஜின் ஓகே. மொழிகள்ன்றது ஒரு மந்திரங்கள் உண்டு. ஓகே. அதன் மூலயமா நாங்கள் பேசுவோம். ஓகே. ஆனால் நாங்கள் தான் பேச முடியுமான்னு பார்த்தா அப்படி கிடையாது. மனசார ஜின்னுன்னு வழிபட்டா இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில கடவுளை வணங்குறாங்க, ம். மும்பையில் கடவுளை வணங்குறாங்க, ஆந்திராவில் வணங்குறாங்க. தெலுங்கு, ம். மும்பையில் ஹிந்தி, கர்நாடகாவில் கன்னடம். ஆனால் எல்லாரும் கடவுளை வணங்குறாங்களா இல்லையா? எல்லா மொழியும் தெரியுதா இல்லையா அந்த கடவுளுக்கு? அதே மாதிரி தான் ஜின்களுக்கு. இது ஓகே. உலகம் முழுக்க இருக்கிறது. அரபிக்காரங்கலேருந்து, ஃபாரின் வெள்ளக்காரங்கலேருந்து, ஜப்பான்காரங்கலேருந்து எல்லாருமே வணங்கக்கூடியது ஜின்னு. அப்படின்ற பட்சத்தில் எல்லா மொழியும் அதுக்கு தெரியும் ஜின்னு. கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான் ஜின்னு. சரி, இப்ப நீங்க சொல்ற அந்த அரபி மந்திரம் மட்டும் எங்க நேயர்களுக்காக. இன்னா ஹைதைனா கல்கோசர் சுபகணக்க ஜின்னின் வஸ்லாம் வா அலிமிக்க ரஹ்மான் ஜின் அஸ்மத்துல் ரஹீம் சுபனல்லா ஜின்னின் வஸ்லாம் ஜின்னின் அஸ்மத்துல் வஸ்லாம். ஓகே. இந்த மாதிரி பல மந்திரங்கள் ஒரு வேலைக்கு ஏற்ற மாதிரி உண்டு. அது நிறைய மீடியாக்கள் சொல்லக்கூடாது. ஓகே. 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 இந்த மாதிரி மந்திரம் சொல்லும்போது அது உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுமா சார்? கண்டிப்பாக நம்ம உடம்புலேயே ஏறும். அது வந்து ஓகே. ஒரு வாளுக்கு 10 பேர் 20 பேர் பலம் வந்த மாதிரி இருக்கும். யார் படித்தாலும் சரி, அதை வந்து அது தவறு முறை பயன்படுத்தி அது யாரும் வேண்டாம் தேவையில்லாமல் படிக்கிற வேலை வச்சுக்கூடாது. மீடியாவில் கேட்டதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு பையன் எனக்கு ஃபோன் அடித்து நான் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அது பெரிய விபரீதத்தில் போய் முடிஞ்சது. என்ன மாதிரி விபரீதம்? இந்த மந்திரங்கள் இதே ஒரு முறை சொல்லி நான் அந்த மந்திரத்தை அதை வந்து ஸ்லோ பண்ணி கேட்டு ஓகே. ஒரு பையன் இந்த மந்திரத்தை தெளிவாக என்கிட்ட படித்தான். ஓகே. பரவாயில்ல, தெளிவாக படிக்கிறான். ஆனால் இது வந்து முறையில்லாமல் எடுக்காதப்பான்னு பேச்சை கேட்கல, கை கால் இழுத்துட்டு போயிடுச்சு. தேவையில்லாத ஒரு இது வந்து விபரீதமானது. நான் முழுக்க இது ரொம்ப மோசமானது. தயவு செய்து இதை எடுத்துக்காதீங்க. அதுக்கு மேற்படி உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வெளிப்படையாகவே சொல்லிக்கிறேன். ஓகே. இல்லை, இப்போ நீங்கள் தவறுதலாக ஒருத்தவங்க மந்திரம் சொல்லிட்டாங்க, ஜின்னால் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்களும் உங்களால் சரி பண்ண முடியாதா? சரி பண்ணலாமா? இப்போ கடல் கடந்து ஒருத்தவங்க பாதிக்கப்படுறான்னு இப்போ மீடியாவில் உலகம் பூரா போகுது இல்லையா? ஆமாம். எங்கேருந்து அவங்களை இங்கே கொண்டாடணும், இல்லை நம்ம அங்கே போகணும்? ஓகே. ஏன் அந்த வேலைகள் தேவையில்லாத வேலைகள்? வேணும்னா வாங்க, நேரடியாக வாங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே சார். சரியா? இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, நான் உங்கள்கிட்ட வந்து பார்க்குறேன், சரியாயிருது. இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட வரீங்க, ஒரு பிரச்சனையை சொல்கிறீங்க. உங்களை வச்சுக்கிட்டா நான் பூஜை பண்ணுறேன் கிடையாது. உங்களுடைய பேர் டீட்டெயில் எல்லாமே கேட்டு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் கொடுத்து அனுப்பிடுறேன். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அந்த பொருள் தான் கையில் கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? மற்றபடி அந்த டீட்டெயில் ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் எல்லாமே இப்போ தான் செல்லில் எல்லாமே வந்துடுது. பேர் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போகிறோம், அவங்க தாயாரோட பேர் இருந்தால் போகிறோம், அவங்க எந்த சூழ்நிலையில் அவங்க சொல்ல மறந்ததை கூட சொல்ல விட்டதை கூட இங்கே நான் கண்டுபிடிச்சி சரி பண்ணிடுவேன். ஓகே. அவங்க பிரச்சனையை சொல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக சொல்லிடலாம். ஓகே. இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் கூட அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாங்க. கண்டிப்பாக சொல்லிடலாம். ஓகே. என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துடலாமா சார்? அம்மா, எந்த மாதிரின்னு இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர்ப்பேன். ஓகே. சரிங்களா? எந்த மாதிரின்னு இல்லை, மாதிரியெல்லாம் இங்கே பேச்சுக்கே இடம் கிடையாது. பிரச்சனையை தீர்ப்பேன். ஓகே. எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனையும் தீர்ப்பேன். ஸோ இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அமானுஷ்யம், ஒரு பக்கம் ஆன்மீகத்து மேல் நம்பிக்கை இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அமானுஷ்யமும் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தொடர்ந்து ஒரு கெட்ட சகுனமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு துர்சக்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்குதுன்னா அதை நம்ம எப்படி உணர்றது? நான் ஒரு பொருள் தருவேன், அந்த வீட்டில் எடுத்துன்னு போய் அதை கட்டனா போகிறோம். அந்த வாசலில் எந்த ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது உள்ள மறு கணமே அந்த வீட்டுக்குள்ளார போகாது. தூக்கத்தில் மெரிக்கிறது, குடும்பத்துள்ள கஷ்டம் இருக்கிறது, வீட்டில் ₹1 தங்கிறது கிடையாது, தொழில் தொடர்ச்சி கிடையாது, முடங்கி போகிறது, உடம்பு வலி பலவீனம் ஆகிறது, எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து அந்த ஒரு பொருள்லேயே அந்த குடும்பமே எங்கேயோ போயிடும், டாப்பில் கொண்டு வந்துடுவேன். ஓகே. துர்சக்தியும் வந்து ஜின்னால் கட்டுப்படுத்த முடியும். எல்லா சக்தியும் எதுவாக இருந்தாலும் கட்டுப்பட்டுருவேன். ஓகே சார். ஓகே சார். அது வந்து நேரில் பார்த்தாலே நீங்கள் எல்லாத்தையும் சரி கண்டிப்பாக. சார், இது வரைக்குமே வந்து மக்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து நம்பிக்கை இருந்திருக்காது. நிறைய பீப்புள் வந்து நம்புகிறாங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆன்மீகத்தையும் நம்புகிறாங்க, இன்றைக்கி அமானுஷ்யமும் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ ஜின் பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தையும் எந்த பிரச்சனைனாலும் என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு நேரம் ஜின்னை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்காக நன்றி சார்.